ஜாலில் சீட்டு காசு தராததால் சீட்டு தொழிலை செய்து வந்த பெண்ணின் கணவனை கடத்தி இருக்கின்றது ஒரு கும்பல். இவ்வாறு கடத்தி அந்த நபர் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் சுன்னாகம் போலீசார் அந்த குழுவினரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக விஜய் ஆதரவாளர்களுக்கும் சீமான் ஆதரவாளர்களுக்கும் இடையிலே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் வவுனியாவில் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்தில் அண்மையில் பெண் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட அந்த விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் தொடர்பாக அந்த வழக்கு தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக 4 பெண்கள் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய நிலையிலே அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவர் சீட்டு தொழில் செய்து வருகின்ற நிலையில் சீட்டு விழுந்தும் பணம் தராததால் அந்த பெண்ணிடம் சீட்டு பிடித்த நபர் அந்த பெண்ணின் கணவனை ஆள் வைத்து கடத்தி தாக்கிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் இருக்கின்ற ஆலயம் ஒன்றுக்கு அருகிலே வசித்து வருகின்ற பெண் ஒருவர் இவ்வாறு சீட்டு தொழில் செய்து வருகின்றார். அவரிடம் ஆலடி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சீட்டு பிடித்து வந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சீட்டு அவருக்கு தான் விழுந்திருக்கின்றது. ஆனால் அந்த சீட்டை பிடித்த அந்த பெண் அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக ஆத்திரமடைந்த அந்த நபர் ஒரு குழுவை வைத்து அந்த பெண்ணின் கணவரை கடத்தி தாக்கியதாக தெரிய வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக வீதிக்கடமையில் ஈடுபட்டிருந்த சுன்னாகம் போலீசாருக்கு இந்த சம்பவம் தொடர்பான தகவல் வழங்கப்பட்ட நிலையிலே அவர்கள் தாக்குதலை மேற்கொண்ட அந்த குழுவினரை கைது செய்ததாகவும் தொடர்ச்சியாக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் விஜய் மற்றும் சீமான் ஆதரவாளர்களுக்கு இடையிலே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் வவுனியா செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஒரு கிராமத்தில் இயங்கி வருகின்ற கல்லு தவறணையிலே இந்த கைகலப்பு சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஒரு கிராமத்தில் இயங்கி வருகின்ற கல்லு தவறணைக்கு கல்லு குடிப்பதற்காக ஒரு சிலர் அங்கு சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் விஜய் ஆதரவாளர்களுக்கும் சீமான் ஆதரவாளர்களுக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பின் அது கைகலப்பாக மாறியதாக தெரிய வருகின்றது. அந்த வகையிலே 2 பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள், 2 பேர் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள். அப்போது சீமானை நீங்கள் எப்போது கண்டீர்கள்? சீமான் யுத்தம் முடிந்த பின்னர் தான் அங்கு ஒரு அரசியலை மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் விஜய் பல வருடங்களாக ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வருகின்றார் என்று மாறி மாறி கருத்துக்களை முன்வைத்து இவ்வாறு வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகாக அது கைகலப்பாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் 4 பேர் இவ்வாறு கைகலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலே 2 பேர் விஜய் ஆதரவாளர்கள், 2 பேர் சீமான் ஆதரவாளர்கள். தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்கள் இந்த மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மைய சில நாட்களாக இலங்கையிலே விஜய் ஆதரவாளர்களுக்கும் சீமான் ஆதரவாளர்களுக்கும் இடையிலே சமூக வலைத்தளங்களில் கருத்து மோதல்கள் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் அவ்வாறு ஒரு சம்பவம் தற்பொழுது நேரடியாக இடம்பெற்றிருக்கின்றது. அது கைகலப்பு வரை சென்றிருக்கின்றது. அது தவிர விஜய் ஆதரவாளர் ஒருவர் முழந்தாளில் நடந்து விஜய்க்காக அவர் பிரார்த்தித்திருக்கின்றார். இவ்வாறானவர்கள் எல்லாம் எமது சமூகத்திலே இருக்கின்றார்கள் என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம், கேவலமான ஒரு விடயம். அவ்வாறு பல்வேறுபட்ட நபர்கள் இப்படியான வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். அது போதாது என்று இவ்வாறு பிரிந்து நின்று கைகலப்பிலும் ஈடுபடுகின்றார்கள். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் பெண் விரிவுரையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் விரிவுரையாளரின் மகளும் மகளின் கணவனான மருமகனும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 30ஆம் தேதி அவர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து அவர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது.
அது தவிர குறித்த வழக்கின் மரண விசாரணையை எதிர்வருகின்ற 20ஆம் திகதி நடாத்துவதற்கு நீதிமன்றம் தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக அங்குருவா தொட்ட எனப்படுகின்ற பகுதியிலே 4 பெண்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறித்த 4 பெண்களும் மது போதையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திக் கொண்டு ஒரே வீதியால் பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் அவர்களை வழிமறித்து சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது 4 பெண்களும் மது போதையில் இருந்தமை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த 4 பெண்களும் ஆற்றுக்கு சென்று அங்கு மது அருந்திவிட்டு குளித்துவிட்டு இவ்வாறு பிரதான வீதியால் வீடு நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. 4 பெண்களும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 26, 27, 28, 29 வயது உடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் நீண்ட காலமாக இவ்வாறு ஆற்றுக்கு சென்று மது அருந்திவிட்டு குளித்துவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. மதுவுக்கு அடிமையானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். தொடர்ந்து ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களது ஆதரவுகளை வழங்குங்கள். நன்றி. நீங்க எங்க வந்தீங்க இல்லாட்டி என்ன இருக்காங்க? இல்ல இல்ல தெரியாதமா வந்த இடத்துல இல்ல அவங்க வந்த இடத்துல இருக்காங்க. Very good.